ஹலோ ஆல், விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். இன்னும் 1 வீக்ல இந்த இயர் முடிய போகுது. ஆஸ் யூஷுவல் போல இந்த 1 இயர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு சில மெமரிஸோட இந்த இயர்க்கு டாடா பை பை சொல்லிட்டு கம்மிங் இயரை வெல்கம் பண்ண வேண்டியது தான். நியூ இயர் வரப்போகுது. நிறைய பேர் ரெசல்யூஷன் என்ன எடுக்கலான்னு யோசிப்பாங்க. பட் நான் இது வரைக்கும் ரெசல்யூஷனே எடுத்தது கிடையாது. ஏன்னா எப்படியும் அதை ஃபாலோ பண்ண போறதில்ல. இயர் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நம்மளை ஏமாத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. என்ன மாதிரி யாரெல்லாம் ரெசல்யூஷனே இது வரைக்கும் எடுத்ததில்லைன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சன்னாவும் செய்கிறதா தான் பிளானு. நைட்டே சன்னா ஊற வச்சுருந்தேன். ஆனால் காலையில் அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட சிக்கன் கிரேவி வச்சுக்கலான்ட்டு. ஸோ அதனால் நைட்டே ஊற வச்சுருந்த சன்னாவை எடுத்து ஓரம் கட்டிட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா தான் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா சப்பாத்தி மட்டும் நான் எல்லாருக்கும் போட்டு வச்சுட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சப்பாத்தியோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. டாடா பை பை.